எல்லாருக்குமே வணக்கங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம த ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் சீரிஸோட எபிசோட் 1 and 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து எல்லா படமும் போட்டாச்சு அண்ட் வேண்டாவிஷன் சீரிஸுமே போட்டாச்சு. பார்க்காதவங்க கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிற பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கதை புரியும். எபிசோட் 1 நியூ வேர்ல்டு ஆர்டர். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃபால்கனை தான் காமிக்கிறாங்க. ஃபால்கன் இங்கே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் கையில் வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுமே இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒன்று தான் தோணிட்டு இருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபால்கனை பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இந்த ஷீல்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஃபால்கன் கூட இதுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் அவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃப்ளைட்டில் அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் இருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நம்மளோட கேப்டன் வந்து அந்த கும்பல் வந்து எலைட் கும்பல் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, நீ போய் காப்பாற்று, அதுவும் வந்து டொனேஷியா பார்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காப்பாற்று. ஏன்னா இது வந்து அமெரிக்கா ஃப்ளைட்டு, டொனேஷியா பார்டரில் அமெரிக்கா ஃப்ளைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பார்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம கேப்டனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வா அந்த எலைட் கும்பல் கிட்ட இருந்து சொல்கிறாரு. இவருமே போகிறாருங்க. ஸோ அந்த ஃப்ளைட்குள்ளே லேசர் லைட் போட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனேன்னு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட விங்ஸை வச்சு ஷீல்டு மாதிரி பண்ண அதில் இருக்கிற ஒரு புல்லட்டு அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த டிரைவர் இருக்கார்ல, அந்த பைலட்டு, அவர் மேலே வந்து அந்த புல்லட் பட்டுருது. ஸோ இப்போ இவங்க எல்லாமே கீழே விழலான்னு பார்க்கும்போது எல்லாருமே அப்படியே பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த கேப்டனுமே வந்து வேறு ஒரு ஃப்ளைட்டில் வந்து தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. நம்ம ஃபால்கன் பறந்து போய் அந்த கேப்டனை மட்டும் காப்பாற்றிட்டு ஸோ மிசைல் வேறு அனுப்புகிறாங்க. அந்த மிசைல் வந்து அந்த கேப்டன் ஒரு ஹெலிகாப்டரில் உட்காந்தா தெரியுமா, அந்த ஹெலிகாப்டர் மேலே அந்த மிசைல் பட்டுருது. கேப்டனை வந்து நம்ம ஃபால்கன் வந்து காப்பாற்றிட்டாரு. பறந்து சண்டை போடும்போது கீழே வந்து நம்ம ஃபால்கனுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் பேர் தான் டார்ச். ஸோ இப்போ அந்த டார்ச் கூட உட்காந்து வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெற்றியை வந்து கொண்டாடுற விதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சும்மா அப்படியே நான் வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா இந்த டார்ச் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சிம்பிள் தெரியுது, ஒரு கை சிம்பிள் மாதிரி. அந்த சிம்பிள் தான் வந்து இந்த பிளாக் ஸ்மாஷர்ஸோட சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களை ஃபஸ்ட் நான் போய் பிடிக்கணும், அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டார்ச் போய் சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு ஃபால்கனை தாங்க காமிக்கிறாங்க, அதான் நம்ம சாமை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஷீல்டு இருக்குது தெரியுமா, அவருக்கு தகுதியானதே இல்லை, இது வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுத்தாரு, இப்போ இது வந்து எனக்கு தகுதியானது இல்லை, ஸ்டீவ் வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிருக்காரு, ஸோ அதனால் அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷீல்டை வந்து டொனேட் பண்ணிடுறாரு. அப்போ தான் ரோடி வராதுங்க. ரோடி வந்து, நீ உனக்கு என்ன பைத்தியமா, ஸ்டீவ் தானே உன்கிட்ட கொடுத்தான் இந்த ஷீல்டை, நீ தான் அடுத்த கேப்டன் அமெரிக்காவாக மாற வேண்டியதானே அப்படின்னு தான், அதுக்கு தகுதி எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்கிறோம். கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே நிறைய பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்கன்னு தெரில. அப்போ தாங்க ஒருத்தர் வரான். அவன் யாருன்னா நம்ம வின்டர் சோல்ஜர். ஸோ ஹைட்ராவில் இருக்கும்போது நடந்ததை காமிக்கிறாங்க. வின்டர் சோல்ஜர் வந்து எல்லாருமே அங்கே இருக்கிற பாரபட்சம் பார்க்காம கொள்கிறான். அப்போ அவங்க ஒரு அப்பாவே ஜப்பான் பையன் இருக்கான், அவனுமே வந்து கொண்டுடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் தெரிய வருது, இதெல்லாம் கனவுட்டு. இவன் ஹைட்ராக்கு கீழே வேலை செய்யும்போது பண்ண அட்டூழியங்கள் பாவங்கள் தான் இப்போ அவன் கனவாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவன் கவுன்சிலிங் போயிட்டுருக்கான். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாரையும் கொலை பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுன்சிலிங் போயிட்டுருக்கான். ஸோ அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கான், நான் வக்காண்டாலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன், இங்கே வந்து தான் எனக்கு செம்ம காண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பக்கி இருக்காங்க, அதாங்க நம்ம வின்டர் சோல்ஜர் வந்து அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் வயசானவர், அவர் பேர் வந்து ஹியூரி. ஸோ அவர் கூட தான் இவர் வந்து எப்பயுமே வந்து சாப்பாடெலாம் சாப்பிடுவார். ஸோ அப்போ அந்த ஹோட்டல் அங்கே அது ஒரு சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணோட டேட்டிங் போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து சொல்கிறான். இவருமே வந்து சரி ஓகேன்ட்டு அந்த பொண்ணோட டேட்டிங் போகலாம் அப்படி பிளான் இருக்காங்க. அப்போ தான் சாம் வந்து அவரோட அக்காவையும் அக்காவோட பசங்களை பார்க்கறதுக்காக வராரு. அவங்க எல்லாமே வந்து இந்த மீன் பிடிக்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா இவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க அம்மா வந்து ஒரு கப்பல் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் கப்பல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் 10 ரூபா சம்பாதிக்கலான்னு பார்த்தா எனக்கு 5 ரூபா தான் வருது, அதனால் இந்த மாதிரிலாம் பிச்சைக்கார வாழ்க்கையெல்லாம் நான் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வேணா யார்கிட்ட லோன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்கிறாரு. இந்த யாரெல்லாம் நமக்குலாம் லோன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கி தரேன், ஏன்னா இது வந்து இந்த கப்பல் தான் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு சோறு போட்டது, இதை போய் நம்ம விற்றுட்டோன்னா நமக்கு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதனால் வேண்டாம், நான் ஏதாவது லோன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த பக்கியை தாங்க காமிக்கிறாங்க. இந்த பக்கியும் அந்த பொண்ணு டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த யூரி இருக்கார்ல, இவரோட பையன் வந்து இறந்து போயிட்டாரு, அவங்க ரொம்ப சோகமாக இருந்தார், ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவருக்கு ரொம்ப கம்பெனி கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இவர் ஏன் யூரியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட காசு தரல, இந்தாங்க அதுக்கு தான் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி காசு கொடுக்குறாரு. அப்போ தாங்க அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் வந்து அவங்க பையன் இறந்துருப்பார்ல, அவங்க பையன் வேறு யாருமே இல்லை. இவருக்கு வந்து ஒருத்தர் கொண்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்கு கீழே நம்ம கூட இப்போ சொன்னோம்ல, ஒரு அப்பாவி ஜப்பான் பையனை கொண்டிருக்காருன்ட்டு, அந்த அப்பாவி ஜப்பான் பையனை தான் இவர் கொண்டிருக்காரு. அந்த ஜப்பான் பையன் வேறு யாருமே இல்லை, யூரியோட பையன்ட்டு அந்த ஃபோட்டோ மூலியமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்விட்சர்லாண்டை காமிக்கிறாங்க. இந்த டார்ச்சை காமிக்கிறாங்க. அந்த பிளாக் ஸ்மாஷர் அப்படின்னு கும்பலை பிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு விசில் சவுண்டு கேட்குது. எல்லாமே அப்படியே அந்த மாஸ்க்கை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க.
மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிறாங்க. மேலே வந்து ஒரு பொட்டியிலேருந்து ரெண்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக பணம் இருக்குது, 2 பொட்டி விழுது. ஸோ அப்போ தான் அங்கே ஒருத்தனை வரான். அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த ஃபால்கனை தாங்க காமிக்கிறாங்க. அதான் நம்ம சாமோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. லோன் வாங்கலான்னு வராங்க. அந்த பேங்க் மேனேஜர் வந்து நீங்கள் தானே அவெஞ்சர், நீங்கள் தானே எங்களை உலகத்தை காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. என்ன வேணும்னு கேட்கும்போது லோன் வேணும் அப்படின்னு தான். நீங்கள் ஒரு அவெஞ்சர் சார், உங்கள் கையில் எப்படி காசு இல்லாமல் இருக்கும்? ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து உதவி தான் மக்களுக்கு பண்ணணும், இதனால் எங்களுக்கு வந்து இந்த காசு வராது. ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் அவெஞ்சர்ஸ் கேட்டது காசே வந்ததில்லை. அவெஞ்சர்ஸ் வந்து எதுக்குன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கு தான். அதுக்கு போய் நாங்கள் காசெல்லாம் எதுவும் கொடுக்கல, அவங்க அதுவும் நாங்கள் வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லோனு தராமல் அமுச்சு விட்டுறாங்க. சாம் கொஞ்சம் கோச்சிங்கனே வராரு. ஸோ அப்போ தான் அங்கே என்ன நினச்சிட்டு காமிக்கிறாங்க இந்த சுவிட்சர்லாண்டில். அப்போ தான் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, வந்துட்டு மாஸ்க் போட்டு அந்த பணத்தில் எடுத்துன்னு போயிட்டுருக்கான். நில்றான்ட்டு நம்ம டார்ச் போயிட்டு கன்னை காமிக்க அவன் இவனை போட்டு அடிச்சிடறான். இது எல்லாத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜாக நம்ம நம்ம சாமுக்கு அமுச்சு விட்றான். அப்போ தான் அக்கா வந்து இதை பாருன்ட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. அமெரிக்காலேருந்து ஒரு புது ஏஜென்ட் வந்திருக்காரு, அவர் தான் கேப்டன் அமெரிக்கா. இப்போ புது கேப்டன் அமெரிக்காவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா எவன் ஒருத்தன் வந்து நிற்கிறான், இவன் தான் கேப்டன் அமெரிக்கான்ட்டு. ஐயோ இவன் யாரா அவன், நமக்கு இந்த ஷீல்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம வந்து இதை விட்டுட்டோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எபிசோட் 2 த ஸ்டார் ஸ்டாங்கிள்டு. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த புது கேப்டன் அமெரிக்காவான ஜான் வாக்கரை தான் காமிக்கிறாங்க. அவரோட பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து எதுக்கு இந்த பழைய நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, சூட் எடுத்து போத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போவுமே வந்து அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட. நான் இதை வந்து இடத்துக்கு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த ஷீல்டுக்கு நான் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்து அங்கே இன்னொருத்தர் வராருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷீல்டை நீ எடுத்து போட்டுக்கோ, நம்ம நிறைய இன்டர்வியூவில் கொடுக்க வேண்டியதில் இருக்குது, பழைய நினைவு பற்றில யோசிச்சுட்டு இருக்காது. ஸோ அதனால் இந்த சூட் எடுத்து போட்டுக்கோ, ஷீல்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் ஜான் வாக்கருமே வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இன்டர்வியூ கொடுக்க வராரு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, நான் இந்த ஷீல்டுக்குலாம் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா இவர் யாருன்னு காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் ஜான் வாக்கர். இவர் வந்து ஆர்மியில் வந்து 3 மெடல் வாங்கியிருக்காரு. இதற்கு இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கினதில்லை. அதனால தான் கவர்மெண்ட் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே டிவிலேருந்து வின்டர் சோல்ஜர் போகிற செம்ம கேட்டாக வருது. இப்போ நமக்கு ஃபால்கனை காமிக்கிறாங்க. ஃபால்கனும் டார்ச்சும் ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் வந்து சூப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ தான் வின்டர் சோல்ஜர் வராங்க. ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோம், எதுக்கு ஒரு ஷீல்டு டொனேஷன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஃபால்கனே வந்து என்ன வந்தவொடனே ஹாய் கூட சொல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தானே நான் வந்து சூப்பர் சோல்ஜரை பிடிக்கிறதுக்காக போகிறேன், இப்போ இதை பற்றிலாம் பேசுறதுலாம் நமக்கு நேரம் இல்லை, சூப்பர் சோல்ஜரை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் வர அப்படின்னா வின்டர் சோல்ஜர் போகிறாரு. அப்படியே அந்த ஃப்ளைட்டில் வந்து 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டார்ச் இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபால்கன் கிட்ட விங்ஸ் இருக்குது, அதனால் அப்படியே அவர் குதிக்கிறாரு. ஆனால் நம்ம வின்டர் சோல்ஜர் கிட்ட ஒன்றுமே இல்லை. நானும் குதிக்க போகிறேன் குதிக்கிறாரு. ஆனால் அப்படியே ஒரு மரத்துலலாம் கீழே விழுந்துடுறாரு. மரத்துலலாம் பட்டு அப்படி கீழே விழுந்துடுறாரு. அதை வந்து அவர் நம்ம ஃபால்கன் விங்ஸ் மூலியமாக அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ தான் ஃபால்கன் சொல்கிறாரு, இந்த வீடியோவை எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் போட்ட லைக் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே ஒரு இடம் மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய வேக்சின் எல்லாம் வந்து ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ட்ரக்குக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறத ஃபால்கன் வந்து அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, அவரோட விங்ஸ் மூலியமாக பார்க்குறாரு, அவரோட சூட் மூலியமாக பார்க்குறாரு. ஸோ துரத்திட்டு போகிற வின்டர் சோல்ஜர் துரத்திட்டு போகிறாரு. அந்த ட்ரக்கை திறந்தா அந்த பொண்ணு உள்ளே இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு 8 ஒதுக்கிறா, அவளும் ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். அப்புறம் பயங்கரமாக அங்கே சூப்பர் சோல்ஜர்ஸ்க்கும் நம்ம ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த புது கேப்டன் அமெரிக்காவான ஜான் வாக்கர் வர நடுவில் வந்துடுறான். இவங்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஜான் வாக்கருமே வந்து ஜீப்பில் ஏறி போயிடுறான். இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜான் வாக்கர் வந்து இங்கேருந்து 30 மைல் நீங்கள் போகிற இடத்துக்கு போகணும், அதனால் எங்கள் ஜீப்பில் இருங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஜான் வாக்கரை சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப எரிச்சல் ஏற்றிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூப்பர் சோல்ஜர்ஸை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபால்கன் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வின்டர் சோல்ஜருக்கு சுத்தமாக அந்த ஜான் வாக்கர் பிடிக்கவே இல்லை. இப்போ நமக்கு இந்த சூப்பர் சோல்ஜர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே நிறைய ஒரு சூப்பரான சொகுசான இடம் எல்லாமே இருக்குது. பெட்ரூம் இருக்குது, அது இது லொட்டு லொசுக்குன்னு அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இப்போ இவங்களும் அங்கே போயிட்டாங்க, நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப ஜாலியாகவே இருக்காங்க. அப்போ தான் அந்த ட்ரக்குக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்துச்சு திரும்ப. அந்த பொண்ணு சொல்லுது, ஃப்ளிப் வரதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இப்போ வந்து யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அப்படியே கட் பண்ணி நமக்கு வின்டர் சோல்ஜர் காமிக்கிறாங்க. இந்த சூப்பர் சோல்ஜர்ஸ்லாம் அடிக்க எனக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் ஆயிஷா அப்படிங்கிற மாதிரி அவரை போய் பார்க்குறாங்க. ஆயிஷா யாருன்னா 1951 இவர் ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். ஸோ இவர் வந்து வின்டர் சோல்ஜரோட கையை யார் வெட்டினார் பார்த்து இந்த ஆயிஷா தான் வெட்டியிருப்பாரு. அப்போ வந்து இந்த வின்டர் சோல்ஜருக்கு ஆயிஷாவுக்கும் சண்டை வந்திருக்கும். அது நம்ம ஆயிஷா தான் வந்து வின்டர் சோல்ஜர் கை வெட்டியிருப்பாரு. ஆனால் இப்போ வின்டர் சோல்ஜர் வந்து ரொம்ப நல்லவராயிருக்காரு. அதை கூட வந்து சொல்கிறாரு, சரி போ நான் நம்புறேன், ஆனால் இந்த சூப்பர் சோல்ஜர் அடிக்கிற இதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு நான் எவ்வளவோ அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு ரூமில் போட்டு என்னை அடைச்சி டெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் ரத்தத்தில் உறிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால இதுக்கப்புறம் நல்லா கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயிஷாவும் சொல்கிறாரு.
இப்போ ஃபால்கனும் வின்டர் சோல்ஜரும் வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஃபால்கன் வந்து எதுக்கு இந்த ஆயிஷா பற்றி முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டீவுக்கு கூட தெரிஞ்சிருக்குமா? ஸ்டீவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படிமா வின்டர் சோல்ஜர் சொல்கிறாரு. அப்போ தான் 2 போலீஸ் ஜீப்லேருந்து வராங்க. வந்து வின்டர் சோல்ஜர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் அந்த கவுன்சிலிங் இதை வந்து அட்டன் பண்ணல. ஸோ அதனால் கூட்டின்னு போகிறாங்க. கூட ஃபால்கனும் போகிறாரு. அப்போ அந்த சிட்டிங்கில் வந்து நம்ம வின்டர் சோல்ஜர் ஃபால்கன் கிட்ட எதுக்கு உன் ஷீல்டை வந்து டொனேஷன் பண்ணதான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஃபால்கனுக்கு செம கோவம் வருது. அப்புறம் அங்கே வந்து ஏந்து போயிடுறாரு. அப்புறம் இந்த சிட்டிங் இந்த கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருது. ஸோ அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம வின்டர் சோல்ஜர் யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தா ஜான் வாக்கர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதுவும் கோவலாம் படாதீங்க. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நம்ம அந்த சூப்பர் சோல்ஜர்ஸை அசால்ட்டாக நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் பவர் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணால் அவங்கள நம்ம சீக்கிரமாக அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஜான் வாக்கர் சொல்கிறாரு. ஃபால்கனும் இந்த வாட்டில் ரொம்ப கோவலாம் படாமல், இல்லைப்பா எங்களெல்லாம் வர முடியாது, நீ வழியில் போடுறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணினா எனக்கு சூப்பர் சோல்ஜர் காமிக்கிறாங்க. அவங்க வேக்சின் இல்லாமல் ஏரோப்ளேனில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு இருந்துச்சு திரும்ப. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் இங்கே இருக்கேன், நீ அந்த ஏரோப்ளேனில் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆர்மி எல்லாமே சுற்று போட்டாங்க. ஆர்மியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஏரோப்ளேன் பார்த்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்மி இந்த பையனை, அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபால்கனை தான் காமிக்கிறாங்க. ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜீமோ தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜீமோ யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சிவில் வாரில் அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்கா சண்டை மூட்டி விட்டது இவன் தான். இதோ உட்காந்து வரான் பாருங்க ஜெயிலில். ஸோ இவன் தான் வந்து அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் சண்டையை மூட்டி விட்டான் சிவில் வாரில். ஓகே, இதோட இந்த செகண்ட் எபிசோட முடியுது. அடுத்த 2 எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.